ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 21/8/2023 27/8/2023 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன்கள் இந்த மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஏதாவது மாறுதல்கள் இருக்கா கிரகங்கள்லன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தின் விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள், சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு வருது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல கோல்சாரம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும், சிம்ம ராசியில் சூரிய பகவானும் புத பகவானும், கடக ராசியில் சுக்கிர பகவான் வக்கரகதியில் இருக்கார், செவ்வாய் பகவான் கன்னியா ராசியில் இருக்கார், சப்தமத்தில் துலா ராசியில் கேது பகவானும், சனி பகவான் வக்கரகதியில் கும்பத்தில் இருக்கார். வக்கரகதியில் 24/8/2023 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மகரத்திற்கு போறார் வக்கரகதியில். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வக்கர சுக்கிரன் வக்கர சனி பகவானை ஒருவருக்கொருவர் பார்க்குறான். அதாவது சமசப்தம பார்வை இருக்கு. அது ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனா 21/8/2023 அன்னைக்கு கருட பஞ்சமி, 22ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுக்கு பானகம் அம்சம் பண்ணிட்டு வர்றது பெரிய விசேஷம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் 22ஆம் தேதி. அதை தவிர 22ஆம் தேதி சஷ்டி விரதம். சஷ்டிகள் விரதம் இருந்தால் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றது ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் கடைபிடிக்கிறது வழக்கம். இந்த சஷ்டி விரதம் 22ஆம் தேதி வருது. 23ஆம் தேதி அதாவது புதன்கிழமை பார்த்தேனால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் மத்தியானம் 2:31 4:01 வரலும். அதாவது 2:31 PM to 4:01 PM. புதன்கிழமை வாஸ்து பகவான் கண் விழிக்கிறார். வாஸ்து கண் விழிப்பின் சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கே வாஸ்து பகவான் 8 முறை தான் கண் விழிப்பார். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி. சனிக்கிழமை அன்னைக்கு ஆவணி மூலம் 26ஆம் தேதி ஆவணி மூலம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு ஒரு விசேஷமான ஒரு தினமாக கொண்டாடப்படுகிறது. 24ஆம் தேதி பார்த்தாலேனா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 24ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வக்கரகதியில பெயர்ச்சியார். ரிட்டார்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது வக்கரகதியில பெயர்ச்சியார், வக்கரகதி அடைகிறார். அதனால அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய நவகிரக, அதாவது சிவன் கோவிலோ இல்லை பெருமாள் கோவிலோ நவகிரக சன்னதி இருந்ததே ஆனால் அங்கே போய் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, எழுதீபம் ஒன்று ஏற்றிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சரி, இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கு, மீனராசிக்காரர்களுக்கு, மேஷம் மற்றும் ரிஷபம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்கு. இப்போ ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை உண்டானத பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரத்திற்கான 21/8/2023 முதல் 27/8/2023 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல அதாவது உங்களுடைய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். அவர் தன்னுடைய சமசப்தம பார்வையில் பார்த்தேன்னா இந்த வாரத்தில் 24ஆம் தேதியிலிருந்து சனி பகவானும் வக்கரகதியில் வரார். சுக்கிரனும் சனி பகவானும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர நேர் பார்வை 2 பேரும் வக்கரகதியில் இருக்கார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா 9ஆம் இடத்துல ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. புதிய வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திடீர்னு வெளிநாட்டு யோகம் வரும். வெளியூர் வெளிமாநிலத்துக்கு PR விசா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய
காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய இதுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க வெளிநாட்டுக்கு அப்படின்னா விசா கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான நாளாக இருக்குது. நிச்சயமாக சனி பகவான் வக்ரகதியில் வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களை இந்த ராசியில் பிறந்த ரிஷப ராசியில் பிறந்த இந்த கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் பால் வணிகம் செய்கிறவா, துணி வணிகம் செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 21ஆம் தேதி மதியம் ஒரு 3:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு சிறு சிறு செலவுகள் வரும். செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அவர் 23ஆம் தேதி அதாவது 21ஆம் தேதி மதியத்திலிருந்து மதியம் ஒரு 3:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனை யோகம் மாறுது. 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறாங்க. புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதாவது எந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல நல்ல ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வேலைகளில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். சந்திர பகவான் 7ஆம் இடத்துல 26ஆம் தேதி ராத்திரி, அதாவது 23ஆம் தேதி ராத்திரி 11:30லேருந்து 26ஆம் தேதி கார்த்தால ஒரு 4:30 மணி வரலும் வருகிறார். 26ஆம் தேதி கார்த்தால 4:30 மணி வரலும் இருக்கக்கூடியவர் சப்தமத்தில் இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதும் அவர் 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த 23ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 26ஆம் தேதி வரலும் கலைத்துறையில் இருக்கிற பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணுற வார்டுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 26ஆம் தேதி கார்த்தால ஒரு 4:30-5 மணியிலிருந்து பார்த்தோம்னா 28ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம். 8ஆம் இடத்துக்கு போனாலும் கவலைப்பட தேவை. 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். இருந்தாலும் புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் கொடுத்துட்டு அங்கே பிரதட்சணம் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் கிடைக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் ஹைகிரீவரை சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.